வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் சுங்க அதிகாரிகள் தொழிற்சங்க நடவடிக்கை. தரமற்ற நிலக்கரியினால் மின் விநியோகம் பாதிக்கப்படலாம் என அறிவிப்பு. தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகள் நிர்மாணம். எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. வவுனியா பல்பொருள் அங்காடியில் பெண்ணொருவர் மீது கத்திக்குத்து. பிரமிட் திட்டத்தில் ஈடுபட்ட 16 வெளிநாட்டவர்கள் கொழும்பில் கைது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்கும் நாடுகளுக்கு மேலும் பல வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. நோயாளியை ஏற்றிச் சென்ற நோயாளர் காவு வண்டி விமானம் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்விற்காக பொதுமக்களை அழைத்து வருவதற்கு 25,66,885 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மாதம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஜனவரி 16ஆம் தேதி மீசாலை வீரசிங்க ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மீள்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்திற்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்நிகழ்விற்காக பொதுமக்களை மைதான அழைத்து வருவதற்கு 11 தனியார் பேருந்துகள் சேவைக்கு அமர்த்தப்பட்டதாக மாவட்ட செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்காக 2,23,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதே நாளன்று முழு நாடும் ஒன்றாக என்ற போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்வு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்காக ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கு சொந்தமான 75 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. இதற்காக 23,43,885 ரூபாய் செலுத்தப்பட்டதாக மாவட்ட செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் குறித்த 2 நிகழ்வுகளுக்குமாக மொத்தம் 25,66,885 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் தங்கியிருந்து விசா விதிமுறைகளை மீறி இணையம் வழியாக சட்டவிரோத பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 16 சீன பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கருவாத்தோட்டம் போலீசாரினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்பு 5 யாவத்த வீதி டான் கரோலில் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் தற்காலிகமாக குடியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடத்தில் சில சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறுவதாக கருவாத்தோட்டம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சோதனையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 3,280 வெளிநாட்டு சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தங்கும் இடத்தில் சோதனை நடத்திய போது விசாரணை அதிகாரிகள் 23 மடிக்கணனிகள், 11 கையடக்க தொலைபேசிகள், 7 இணைய ரவுட்டர்கள் மற்றும் 9 குரல் மொழிபெயர்ப்பாளர்களையும் கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 23 முதல் 40 வயதிற்குட்பட்ட சீன நாட்டவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுடன் தொடர்புகளை பேணி இந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நபர்களை ஏமாற்றி இந்த நிதி மோசடிகளை செய்துள்ளமையும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ளவிருந்த ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விரிவுரைகள் இரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கவலை வெளியிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற விவாத சங்கங்கள் பல தலைமுறையாக துணிச்சலான விவாதம் மற்றும் பகுத்தறிவு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான அடையாளங்களாக நிற்கின்றன என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் கேம்பிரிட்ஜ் சங்கத்தில் உரையாற்றிய தனது சொந்த அனுபவத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார். இத்தகைய தளங்கள் வேறுபாடுகளை வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் அறிவுசார் நேர்மையுடனும் எதிர்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றன என தெரிவித்துள்ள அலிசப்ரே, ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் அழுத்தம் காரணமாக நிகழ்வை இரத்து செய்வது வருத்தத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அவை சிவில் சமூகத்தின் பிளவுகளுக்கு வழிவகுக்கின்றது எனவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 6 வருடங்களாக தாமதிக்கப்பட்டுள்ள சுங்க அதிகாரிகளின் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட சுங்க தொழிற்சங்க கூட்டணி தீர்மானித்துள்ளது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் பலமுறை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரை அவற்றிற்கு முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை எனவும் சுங்க தொழிற்சங்க கூட்டணி குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சுங்க அலுவலகங்களிலும் கருப்பு பட்டி அணிந்து கடமைகளில் ஈடுபடுவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். எவ்வாறாயினும்
இப்பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி நிதியமைச்சு பொது சேவை ஆணைக்குழு உள்ளிட்ட பல தரப்பினருடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளுக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுங்க தொழிற்சங்க கூட்டணியின் பிரதிநிதிகள் கூடி தமது தொழிற்சங்க நடவடிக்கையின் அடுத்த கட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற நிலக்கரியை நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அங்குள்ள மின் புறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்படக்கூடும் என எரிசக்தி நிபுணர் கலாநிதி விதுர ரலப்பனவா தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியும் மின் உற்பத்தி நிலையத்திற்காக பயன்படுத்தப்பட்ட போதிலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் முழுமையாக புதிய நிலக்கரியையே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இதன் காரணமாக மின் உற்பத்தி நிலையத்தில் மின் பிறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கலாநிதி விதுர ரலப்பனவா குறிப்பிட்டுள்ளார். தற்போது 10 முதல் 16 மணித்தியாலங்கள் போன்ற ஒரு சிறு காலப்பகுதிக்கு மாத்திரமே தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட நிலக்கரி பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் முந்தைய விநியோகஸ்தரால் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி இன்னமும் மின் உற்பத்தி நிலையத்தில் கையிருப்பில் உள்ளது. எனினும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய தரப்பினரிடம் கோரினால் மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னர் அவர்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஏனெனில் பழைய நிலக்கரி தீர்ந்துவிடும் என்பதனால் முழுமையாக புதிய நிலக்கரிக்கு மாற வேண்டியிருக்கும். இந்த தரமற்ற நிலக்கரியை 24 மணித்தியாலங்களும் பயன்படுத்தும் போது இயந்திரங்களுக்கு ஏற்படும் பாதிப்பே இங்குள்ள மிகப்பெரிய சிக்கலாகும். அவ்வாறு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2 அல்லது 3 இயந்திரங்கள் சேதமடைந்தால் மழை இல்லாத இக்காலத்தில் என்ன செய்வது என்பது தொடர்பிலும் கவலை எழுந்துள்ளது. இவ்வாறு இடம்பெற்றால் நாட்டில் மின்சார கட்டமைப்பிற்கு அது மிகப்பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே பொறியியலாளர்களை சந்தித்து சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதனை சரியாக முகாமைத்துவம் செய்யாவிட்டால் முழு நாட்டின் மின்சாரத்துறையும் பாதுகாப்பு இல்லாமல் போய் மின்சார கட்டணத்தை பெருமளவில் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எரிசக்தி நிபுணர் கலாநிதி விதுர ரலப்பனவா குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் 2026 தேசிய வீடமைப்பு திட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த வீடமைப்பு நிர்மாண திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதுடன் தங்கத்தின் விலை கடந்த 3 வாரங்களில் இல்லாத அளவிற்கு உயர்வடைந்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அவரது புதிய வரி அறிவிப்புகள் டாலரின் மதிப்பை வீழ்ச்சியடைய செய்துள்ளன. டாலர் மீதான நம்பிக்கை குறைந்துள்ள சூழலில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5150.22 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளது. இது கடந்த 3 வார காலப்பகுதியில் பதிவான அதிகபட்ச விலை. இதனிடையே நாட்டிலும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு எட்டியுள்ளது. இலங்கையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை கடந்துள்ளதுடன் 22 கேரட் தங்கத்தின் ஒரு பவுனின் விலை 3,70,000 ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் தற்காலிக கட்டுப்பாடுகள் நிலவிய போதிலும் தமது எரிவாயு கொள்கலன்களின் விநியோகம் தடையின்றி தொடரும் என லாப்ஸ் எரிவாயு அறிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு இறக்குமதி முனையத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடையினால் வழமையான இறக்குமதி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த முனையத்திற்கான அனுமதி நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்காக நிறுவனம் அரசாங்க அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுகின்றது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகஸ்தர்கள் இணைந்து எரிவாயு கப்பல்களை நேரடியாக கொழும்பு துறைமுகத்திற்கு திசை திருப்ப மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எரிவாயு கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விநியோக கட்டமைப்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சந்தையில் தேவையில்லாத எரிவாயு இருப்புகளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தக முகவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எரிவாயு இருப்புகளை தேவையில்லாமல் பதுக்கி வைக்கும் வர்த்தக முகவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனம் ஏற்கனவே 3 லட்சம் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் பல்பொருள் அங்காடி ஒன்றிற்குள் புகுந்து பெண்ணொருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கத்திக்குத்து சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டாரிக்குளம் முனியப்பர் கோயில் வீதியில் உள்ள அடுக்குமாடி வளவிற்குள் அமைந்துள்ள இக்கடையில் கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கூமாங்குளம் பகுதியில் வசிக்கும் 50 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக துப்புரவு வேலை செய்து வந்ததாகவும் அங்கு வாடகை அடிப்படையில் தங்கியிருந்த 64 வயதுடைய பெண் ஒருவருக்கும் அங்கு துப்புரவு பணி வேலை செய்து வரும் குறித்த சந்தேக நபருக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக சந்தேக நபரை அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் வேலையில் இருந்து நிறுத்தியுள்ளார். இந்த முரண்பாடு காரணமாக வேலையால் நிறுத்தப்பட்ட பெண்ணினால் இக்கத்திக்குத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கத்திக்குத்திற்கு இலக்கான பெண் ஆபத்தான நிலையில் வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சத்ரா மாவட்டத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ரெட்பர்ட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான நோயாளர் காவு வண்டி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானம் நேற்றிரவு 7:11 மணிக்கு ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லி நோக்கி பயணத்தை ஆரம்பித்ததுடன் இரவு 7:30 மணியளவில் ரேடர் அமைப்பில் இருந்து மறைந்துள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த விமானம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. விபத்து ஒன்றில் 63% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 41 வயது மதிக்கத்தக்க நோயாளி ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக புதுடெல்லிக்கு அழைத்துச் சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்தில் குறித்த விமானத்தில் பயணித்த ஒரு மருத்துவர், ஒரு தாதியர், 2 உதவியாளர்கள், 2 விமானிகள் என மொத்தமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழல், லஞ்சம், நிர்வாகத்தை சரியாக செய்யாத முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கும் இடையே நடக்கும் போர் அல்ல எனவும் இது தனக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலான போர் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நேற்று நடைபெற்றது. இச்சந்திப்புக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை உறுதிமொழி ஏற்க வைத்த விஜய், அதில் எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்கள் வார்த்தையில் இருந்து மாற மாட்டோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய நடிகர் விஜய், தீய சக்திக்கு முடிவு கட்ட இத்தேர்தலை பயன்படுத்துங்கள், விசிலுக்கு ஓட்டு போட்டு தீய சக்திக்கு முடிவு கட்டுங்கள், இது விசில் புரட்சி தேர்தல் என தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக மு.க. ஸ்டாலினின் சொத்து மதிப்பு என்ன என கேள்வி எழுப்பியுள்ள நடிகர் விஜய், தற்போது அவரிடம் இருக்கும் சொத்து மதிப்பு என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்க முயலும் நாடுகளுக்கு எதிராக மேலும் கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான உலகளாவிய வரிகளை 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டம் அனுமதிக்கவில்லை என கூறி உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி வர்த்தக ஒப்பந்தங்களில் விளையாட நினைக்கும் நாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை விட அதிக வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து ட்ரம்ப் உடனடியாக வேறு சட்டங்களை பயன்படுத்தி 10% வரி அறிவித்து அதனை 15ஆக உயர்த்தியுள்ளார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளது. அத்துடன் இந்தியா அண்மைய வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைத்துள்ளது. பிரித்தானியா தனது 10% வரிச்சலுகை ஒப்பந்தம் நீடிக்குமா என்பது குறித்து அமெரிக்காவிடம் விளக்கம் கோரியுள்ளது. இந்நிலையில் சட்ட ரீதியான கருவிகள் மாறினாலும் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் மாற்றமில்லை என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் அவர்கள் தமது சொந்த மண்ணிலேயே விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. குறித்த தொடரில் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் மார்ச் மாதம் 4ஆம் தேதி கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் விளையாடும். ஒருவேளை பாகிஸ்தான் தகுதி பெறாமல் இலங்கை அணி தகுதி பெற்று இந்தியா தவிர்ந்த ஏனைய அணியுடன் மோதும் பட்சத்தில் அப்போட்டியும் கொழும்பிலேயே நடைபெறும் என ஐசிசி அறிவித்துள்ளது. இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் அவர்கள் மும்பையில் விளையாடுவார்கள். எனினும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அரையிறுதி மோதல் ஏற்பட்டால் அப்போட்டி கொழும்பிற்கு மாற்றப்படும். முன்னதாக நவம்பர் மாதம் வெளியான அறிவிப்பில் பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றால் மாத்திரமே போட்டிகள் இலங்கைக்கு மாற்றப்படும் என கூறப்பட்டிருந்தது. தற்போது இலங்கை அணி தகுதி பெற்றாலும் சொந்த மண்ணில் விளையாட முடியும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா, இலங்கை அல்லது பாகிஸ்தான் ஆகிய 3 அணிகளுமே தகுதி பெறாவிட்டால்
முதலாவது அரையிறுதி கொல்கத்தாவிலும் இரண்டாவது அரையிறுதி மும்பையிலும் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அணிகளும் சூப்பர் 8 சுற்றில் ஒரே பிரிவில் உள்ளதனால் இவ்விரு அணிகளும் அரையிறுதியில் ஒன்றுடன் ஒன்று மோத வாய்ப்பில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.